அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் இன்றைக்கு மாற்றிச்சி கறியோடு தான் வந்திருக்கிறேன். அதுவும் நல்லா பழப்புளியும் தேங்காய் பாலும் விட்டு மிகவும் சுவையான ஒரு மாற்றிச்சி கறி வைக்க போகிறேன். வாங்க அந்த மாற்றிச்சி கறியை வைக்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு முதல் முறை வாரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ நாங்கள் மாற்றிச்சி கறி செய்யலாம். அதுக்கு நான் 750 கிராம் இறைச்சி எடுத்து நல்ல வடிவாக சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இறைச்சிக்குள்ள நான் கொஞ்சம் மசாலா தூள்கள் சேர்த்து கலந்து வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த இறைச்சிக்கு அளவான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மேசக்கரண்டி கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக நான் இதுக்கு 2 மேசக்கரண்டி கறித்தூள் சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள இடித்து வச்சுட்டு ஒரு துண்டு பட்டை, 10 உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து இறைச்சி, இந்த மசாலாக்கள், உப்பு, புளி எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து ஒரு 10 நிமிஷம் நான் இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன். இப்போ இறைச்சியை ஊற வச்சாச்சு. நான் இப்போ ஒரு சட்டி எடுத்து 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்குள்ள நான் வெங்காயம் மிளகாய் தாளிக்க போகிறேன். 2 மேசக்கரண்டி எண்ணெயை விட்டு அது நல்லா உருகி வந்ததும் ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பாதியாக வெட்டின சின்ன சின்னனாக வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 2 துண்டு கருவேப்பிலை. நான் அந்த இடித்து வச்ச உள்ளி இஞ்சி பேஸ்ட்டில் முதல் அரைவாசி போட்டேன்னா நான் இப்போ அரைவாசி போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கறித்தூளும் அப்படித்தான். நான் 2 மேசக்கரண்டி கறித்தூள் எடுத்து நான் ஒரு மேசக்கரண்டியை இறைச்சியோடு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டியை தாளிக்கும் போது போட போகிறேன். அதே போல் தான் இந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட்டையும் நான் 10 உள்ளியும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா அடித்து வச்சுருந்தேன். அதில் அரைவாசியை இறைச்சி கீழே போட்டு மசாலாவோடு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கிறேன். அடுத்த பாதியை நான் இதுக்குள்ளே போட்டு இப்போ நல்லா தாளித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 3/4 பதம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கினது நான் மிகுதியாக உள்ள அந்த ஒரு மேசக்கரண்டி தூளையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து கொள்வோம் இந்த எண்ணெயில். இந்த தாளியத்துக்குள்ள நான் மசாலாவல் போட்டு பிரட்டி வச்சுட்டு இருந்த இறைச்சி இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா அங்கே வெங்காயம் நாங்கள் தாளித்த வெங்காயம் மிளகாயோட நல்லா சேர்கிற மாதிரிக்கு நல்லா அதை கலந்து விட்டுக்கொள்ளுவோம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் அந்த இறைச்சி வச்சிருந்த அதே சட்டியிலேயே தண்ணி எடுத்து ஒரு கொஞ்சமாக அந்த மசாலாவை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது இனி நான் மூடி போட்டு நல்லாக அவிய விட போகிறேன். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷமாக இந்த இறைச்சி அவிய விட்டேன். நான் நல்ல இறைச்சியிலேருந்து தண்ணி விட்டு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி வத்தட்டுக்கும். பாருங்க, தண்ணி நல்லா வற்றி குறைஞ்சி வந்துட்டு நான் இதுக்குள்ள இனி ஒரு 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். வளமையாகவே நாங்கள் இறைச்சி கறிகள் எது சமைச்சாலும் நாங்கள் பால் விட்டுக்கொள்வது குறைவு, பாலும் பழப்புளியும் விடுறது குறைவு. நாங்கள் பால் விடாமல் கடைசியாக தேசி புளி விட்டு தான் நாங்கள் வளமையாக எல்லோருமே நாங்கள் சமைக்கிறது. நீங்கள் இப்படி ஒருக்கா சமைச்சு பாருங்க, அந்த வித்தியாசமான ஒரு சுவையில் இந்த இறைச்சி இருக்கும். பழப்புளியும் பாலும் விட்டு சமைச்சு பாருங்க ஒரு முறை, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்க, அந்த பாலெல்லாம் நல்லா காஞ்சு அந்த மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கிட்டுது. இதை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தன்மையாக இருக்க வேணுமென்று சொல்லி சொன்னால் இறக்கி கொள்ளலாம். எனக்கு கொஞ்சம் கட்டித்தன்மை வேணுமென்றபடியாக நான் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டேன். நான் பாருங்க, இப்போ இந்த பதம் எனக்கு காணும். இனி நாங்கள் மண் சட்டியில் சமைச்சபடியாக அந்த மண் சட்டியில் உள்ள அந்த சூட்டிலையும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றும். இதை நான் இனி அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்படியே இறக்கி நாங்கள் சொத்தோடையோ புட்டோடையோ எங்களுக்கு விரும்பினதோட பரிமாறிக்கொள்ள வேண்டியதுதான். சரி உறவுகளே, இவ்வளவுதான் என்னுடைய மாட்டிறைச்சி கறி சமைச்சு முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ, எப்படி வந்ததுன்றதை உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவியுங்கோ, அது மிகவும் முக்கியம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.